எல்னினோ தாக்கம் 2027 ஏப்ரல் வரை நீடிக்கும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று தெரிவித்திருந்தது. இலங்கையின் தற்போது நிலவும் வறட்சியும் அதிகரித்த வெப்ப உணர்வும் எதிர்வரும் மாதங்களில் மேலும் தீவிரமடையக்கூடும். உருவாகி வலுப்பெறும் எல்னினோ நிலை 2027 ஏப்ரல் வரை தாக்கம் செலுத்தலாம் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பொது சுகாதாரம், விவசாயம் மற்றும் நீர்வள முகாமைத்துவம் வரை பல துறைகளுக்கு முன்கூட்டியே தயார் நிலைகளின் அவசியத்தை உணர்த்துகின்றது. கிழக்கு மாகாணம், மொனராகலை மற்றும் புலனறுவை மாவட்டங்களின் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானிக்க வேண்டிய மட்டத்தை எட்டியுள்ளது. இது காற்றின் வெப்பநிலை மட்டும் குறிப்பிடப்படவில்லை. ஈரப்பதம் உள்ளிட்ட காரணிகளுடன் இணைந்து உடலால் உணரப்படும் வெப்பச்சுட்டின் அதிகரிப்பதையே குறிக்கின்றது. இதனால் வெளிப்புற தொழில்நுட்பவாளர்கள், தொழிலாளர்கள், சிறுவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதல் ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். போதுமான நீர் அருந்துதல், இலகுவான ஆடைகளை அணிதல், நண்பகல் நேர நேரடி வெயிலை தவிர்த்தல் மற்றும் இடையிடையே ஓய்வெடுத்தல் அவசியமாகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செப்டம்பர் வரை வறட்சியான வானிலை தொடரலாம். மே, செப்டம்பர் தென்மேற்கு பருவகாலம் காலத்தில் இந்த காலப்பகுதிகளில் ஒப்பீட்டளவில் குறைவான மழை கிடைப்பது வலிமையானதுதான். ஆனால் எல்னினோவின் தாக்கம் மற்றும் இயல்பான உலர்நிலையை மேலும் கடுமையாகக்கூடும். இதன் விளைவாக குடிநீர் ஆதாரங்களின் மட்டம் குறையலாம். விவசாயம், பாசனத்திற்கான நீர் தேவை அதிகரிக்கலாம். பயிர்களின் விளைச்சல் மற்றும் கால்நடை பராமரிப்பு பாதிக்கப்படலாம். காட்டுத்தீ மற்றும் உலர் நிலத்தீ சம்பவங்களுக்கான அபாயம் உணரலாம். மின்சார தேவையும் நீர்மின் உற்பத்தி மீதான அழுத்தமும் அதிகரிக்கலாம். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இதை வறட்சிக்கான முழுமையான மற்றும் நீடித்த தீர்வாக கருத முடியாது. குறுகிய காலத்தில் பெய்யும் கனமழை நீர்த்தேக்கங்களை நிரப்ப உதவினாலும் வெள்ளம், மண்சரிவு மற்றும் விவசாய சேதங்களையும் உருவாக்கலாம். மேலும் 2027 ஜனவரி, மார்ச் காலப்பகுதியில் மழை மீண்டும் குறையக்கூடும் என்ற முன்னறிவிப்பு அக்டோபர், டிசம்பர் மழைநீரை சேமித்து முகாமை செய்ய வேண்டிய தேவையை வலியுறுத்துகின்றது. எல்னினோவில் பொதுவாக நவம்பர் முதல் பிப்ரவரி வரை உச்சத்தை எட்டுவதுடன் அதன் பிராந்திய தாக்கங்கள் பல மாதங்கள் தொடங்கக்கூடும். 2026 தொடக்கம் 27 காலப்பகுதிகளில் இந்த நிலை மேலும் தீவிரமடையும்.